ஒட்டுமொத்தமா தெரிச்சு ஓடுறது மாம்ஸ் பாய், அம்மா பையன் அம்மா புள்ள அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கறதா இன்னைக்கு ஒரு ட்ரெண்டா இருக்கு. என்ன புள்ள வேணாலும் ஓகேப்பா, இந்த அம்மா புள்ள மட்டும் வேணாம். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். ஏன் அம்மா பையன் வேண்டாம்? அம்மா பசங்களா இருக்காங்கன்னா அவங்க கம்பேரிங் த வைஃப் வித் மதர், அம்மா அது பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்ற கம்பேரிசன்ல அந்த வர தேர்ட் பர்சனுக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி வந்துடும். பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேறக்கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. கண்டிப்பா கம்பாரிசன் இருக்கும் சார். இருக்கும். கண்டிப்பா சொல்லுவான். ஏன்னா என் புருஷன் என்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ நான் வந்து என்ன டியூன் பண்றேன்ல, என்ன நான் வந்து செதுக்கிக்கிறேன்ல, இப்படி எடுத்துக்கோங்க. என்ன கோவப்பட்டு போறாரு? மான உள்ளவர் போல் இருக்கு. குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீங்க உள்ள வாங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க சந்தோஷமா இருங்களேன். டக்குனே பதில் இல்லைன்னா என்ன பண்றீங்கன்னா, தியாகம், அன்பு, தாய்மை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஏன் அவங்க கம்பேர் பண்ணவே மாட்டாங்களே, எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணியிருக்காரு, எங்கள் அப்பா என்ன அப்படி பார்த்துருக்காரு, அதே கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்களா, பண்ணாமல் இருப்பீங்களா? நான் கண்டிப்பா பண்ணுவேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இப்போது நான் வந்துட்டு இந்த கடையில் 20 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாம்பார் சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி நீ வைக்க கற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அம்மாவோட கம்பேர் பண்ணும்போது தான் தே ஃபீலிங் இன்ஃபீரியர். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஒரு விஷயம் நல்லா வருது, அதையே வந்து என் பொண்டாட்டி மாதிரி பண்ண கத்துக்கோமான்னு சொன்னா உங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகாதா சார்? சரி, எப்படி சார்? இல்லையே ஆகாதுன்னா வெளியிலேருந்து உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கைத்தட்ட மாதிரி இருக்கேன். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். எனக்கு இது வேணும் வேணான்ற டெசிஷன் அவங்க எடுக்கிறதா இருக்கணும். பட் அதை தாண்டி எங்க அம்மா சொல்றது தான் முடிவு, அதை கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன் நீயும் வராத நிக்கிறது. என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நானுமே வந்து ஒரு அம்மா பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு அவ்வளோ அவர் அம்மாவை விரும்பினாரோ அதே 100% இப்போ என்ன விரும்புறாரு. என் பையனும் பண்ணுவான்னு நான் சொல்றேன். ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? நம்மளா போன் போட்டு நீயே கேட்டுக்க. சார், ஒரு லிமிட் வரலும் அது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் கேட்கும் போது அது பெர்மிஷன் மாதிரி தானே சார் ஆகுது. நான் என்னதான் இவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் நான் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. எனக்குன்னு ஒரு செல்ஃப் நாலேஜ் இருக்கணும். ஏன் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்? நீங்க நம்பக்கூடாது. நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மளா எண்ணி கொடுங்க. நம்பிக்கைலாம் இல்ல, இல்லனா எண்ணியே குடுறா. ஏன்டா உசுர வாங்குற? மோஸ்ட் ஆஃப் என்ன பண்றாங்கன்னா மேக்ஸிமம் அம்மா கிட்ட தான் கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்றாங்க. போன வீக் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனேன். வெளில போகாதடா நாங்கள். இல்லைம்மா நான் போவேன், இது என் டிசிஷன்னு. அப்புறம் அவங்க ஓகேன்ட்டாங்க. ஏன் நான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி சொல்ல மாட்டேனா? இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. மதர்ஸ் இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்தாச்சு. தான் பட்ட கஷ்டத்தை தான் பிள்ளைங்க திருப்பி படக்கூடாதுன்னு நினைக்கிற சேஞ்சஸ் இப்போ மதர்ஸ் கிட்ட வந்திருக்கு நிறையா. நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. என் பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் கஷ்டப்பட நான் விட மாட்டேன். அப்படி இருக்கப்ப இப்படி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த நான் செய்வேன்னு கேட்கறாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, மாறின மக்களை நாங்க இன்னும் பார்க்கல. அப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியாது. ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த இடத்துல 2 ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டுட்டு போகிறதுக்கான மெச்சூரிட்டி இருக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கா? ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்கே. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். டேய், பெத்த அப்பனே சொல்லிட்டான். டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. அது கரெக்ட் தான் சார், 2 பேரையும் பேலன்ஸ் பண்ண அப்புறம் முடியாது. எப்படி நான் அந்த பையனை கட்ட முடியும்? எல்லா பையனும் அந்த மாதிரி இருக்கிறது இல்ல சார். எல்லா பையனும் அப்படி இருக்கிறது இல்லைன்னா பாதி பையன் அப்படி இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? கண்டிப்பா சார். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்போ நீங்களே கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம். ஏப்பா பொண்டாட்டியா அம்மானு தான், நீ பொண்டாட்டிக்கு தான்ப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும் தாங்க நான் சொல்லி வளர்த்துருக்கேன்னு சொன்னால் பயப்பட போகிறதில்ல. நீங்களே அந்த வார்த்தையை சொல்லலையே. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கலாம், என்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அம்மாட்ட போய் சொல்லும்போது டே எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போது பார்த்துடுறான்னு எனக்கு கேரிங்காக சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்குற ஹெல்ப் கரெக்டான ஹெல்ப் அதுக்கு நான் பண்ணணும்னு சொன்னால் எங்கள் அம்மாட்ட நான் அதுக்காக சண்டை போடுவேன். அவங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஒரு தேர்ட் பர்சன் வச்சு சொல்றாங்க. பட் இந்த ஃபேமிலிக்குள்ளன்னு வரும்போது 2 ஃபீமேல்ஸ்மே 2 பில்லர்ஸ் மாதிரி அந்த ஃபேமிலிக்கு. டேபாதே நில்லுடா, ஆதி நில்லுடா. ஆடவா, அந்த தேர்ட் பர்சன்ட்ட முடியாதுக்கா, எங்கள் அம்மா திட்டுதுன்னு சொன்னால் அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க? சரி பண்ணுருவாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டி இருந்துச்சுங்களேன், சாரிப்பா எங்கள் அம்மா திட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன பண்ணும்?
அப்ப என்ன பிரச்சனை ஆகும்? சண்டை வரும். சண்டை வரும். அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லுது, பேலன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். தெளிவான ஒரு தீர்ப்பு, நல்ல ஊழல்வாதி சாட்டை அடிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. சார் அந்த மாதிரியான ப்ராப்ளம் கண்டிப்பா எல்லா ஃபேமிலிலயும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் சார் இருக்கு. அந்த இடத்துல விட்டு கொடுக்குற இடத்துல தான் நாங்க எல்லா அம்மாக்களுமே இருக்கோம். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? விட்டு கொடுக்கறதுன்றது நான் விட்டு கொடுத்துறேன் அப்படி சொல்ல வரல சார். நான் பாப்பேன்ல அந்த பையன் கஷ்டப்படுறான்ல, சரி ஓகே, அப்ப நீ போய் ஒய்ஃபை போய் நீ பேலன்ஸ் பண்ணு. ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தை தடுமாறுது இல்ல. இப்பவும் பாருங்களேன், பிடி உங்ககிட்ட தான் இருக்கு, தெரியுதா? இப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க சொல்றது வந்து நீங்க விட்டு கொடுக்கறது எனக்கு வேண்டாம், என் புருஷன் என் பக்கம் நிக்கணும். அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன்? வாய்ப்பே இல்லை. இல்ல தங்கம், அம்மா லவ் வேற, வைஃப் கிட்ட இருக்கிற லவ் வேற. அத கண்டிப்பா அவன் கொடுக்க தான் போறான். நீங்க பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. ஏண்டா கூப்பிடுறானே, போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்னே. இப்போ ஒரு விஷயம் அம்மாவை காயப்படுத்துது, மனைவியை எங்க சீன்ல விட்டுருங்க. இருங்கம்மா, இருங்க, பிள்ளைங்களும் பேசட்டும். அவனுக்கு ஒரு தலைவாணியை கொடுத்து பேசாம உட்காரான்னு உட்கார வச்சிருக்கீங்க. எப்ப நீங்க யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். அந்த பொண்ணை சீன்ல எடுக்க வேணாம். அம்மா இந்த விஷயத்துல சென்சிட்டிவ், ஆனா தப்பு அவங்க மேலதான். நீங்க அம்மாவை சமாதானப்படுத்த பாப்பீங்களா, இல்ல அவங்க தப்பை தான் சுட்டி காட்டுவீங்களா? சமாதானம் தான் படுத்து. சமாதானம் தான் பாப்பீங்க. தவறு சரி என்பது பிரையாரிட்டி இல்ல, அம்மா அதில் வருந்துவார்களா இல்லையா என்பதுதானே பிரையாரிட்டி. இப்ப இந்த பிரையாரிட்டி உங்களுக்கு இருக்க பட்சத்துல எனக்கு நியாயம் கிடைக்காது, சண்டை தான் வருங்கிறதா இங்க இருக்கக்கூடிய தரப்பு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். கூட பாருங்களேன், இவ்வளவு ஷோக்கு நடுவில் அம்மா பிள்ளை ரகசியமா அந்த பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அவன் கோபிநாத் என்ன வேணாலும் கேட்பான், நீ எதுவும் பேசிடாதரா, அம்மா இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க, ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க. சார் கண்டிப்பா அவங்க எடுத்த உடனே பொண்டாட்டி சைடு போய் நிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அம்மாவை விட்டு கொடுக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அம்மாவை தான் சமாதானப்படுத்துவாங்க. அம்மாவுக்கும் பையனுக்கும் சால்வ் ஆயிடும். இடத்துல மூணாவது ஆளா நான் இங்க ஒருத்தர் இருக்கேன், என்னோட இமோஷன்ஸை வந்து கண்டுக்கவே இல்லை, அம்மாவை சமாதானப்படுத்துறதே குறியா இருக்கான் அப்படின்னா அது அம்மாவோட பிள்ளை தானே. அம்மாவை பற்றி நன்கு தெரிந்த பிள்ளை அம்மாவை சமாதானப்படுத்துவாரா, நியாயத்தின் பக்கம் நிப்பாரான்னு கேட்டா எனக்கு வேற வழியில முதல்ல அம்மாவை தான் சமாதானப்படுத்துவேன். அப்ப இந்த பிள்ளை என்ன சொல்லுது, எனக்கு நியாயத்தின் பக்கம் நிக்கிறவன் தான் வேணும். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது. கீழே 3 பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும். பதிவுன்னு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பொத்தான் இருக்கும், அதை போய் அமுக்கினாதான் உங்களோட வருகை பதிவாகும். இப்போ எங்களுக்கு 40,000 பதிவுகள் கிட்ட இருக்கு. நீங்க வந்தா தான் ஒரு 1 லட்சம் பதிவாவது வரும். பதிவு பண்ணணும்.